ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் நான் 4 o'clock எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு போய் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம்ல ஸோ நடராஜ பெருமாளுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர 7 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ வந்ததுக்கப்புறம் சாம்பார் வைக்கல, பருப்பு குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது காயெல்லாம் போட்டு அவியல் வச்சிடலாம். இதுக்கு 21 காய்கள் வைக்கணும், திருவாதிரை நோன்பு. பட் என்கிட்ட அவ்வளோ காய்கள் இல்லாதனால 11 காய்களை போட்டு அவியல் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். காயெல்லாம் வேக வச்சுட்டு அதில் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி இதில் ஊற்றி கடைசியாக தயிர் ஊற்றி இறக்கணும்னா சூப்பரான அவியல் ரெடிங்க. நான் வந்து கொஞ்சம் கூட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இது சாதத்தில் போட்டு பெசரி சாப்பிடுவார். ஸோ ஆனால் கொஞ்சம் கூட்டாக வைக்க சொல்லிட்டார். ஆனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருப்பேன். நீங்கள் நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அது பெசரி சாப்பிட்ற பழக்கம் உள்ளதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன். அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு கிட்ஸ்க்கு வந்து ஒரு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவியல் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து காலிஃப்ளவர் வச்சு சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நாளாச்சுங்க தயிர் ரெடி பண்ணி. ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் கோல்டுனால, பட் இப்போ எனக்கு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு உடம்பு. ஸோ நான் வந்து தயிர் ஊற்றி வச்சிட்டேன் வீட்டிலையே. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். தேங்க்யூ.